ஹலோ நண்பா, எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனல் எதை பற்றி வீடியோ பார்க்க போகிறோன்னா, யூடியூபர்ஸ்லாம் ஒரு வெப்சைட் வச்சுருப்பாங்க, பெரிய பெரிய யூடியூபர்ஸ்லாம். அந்த வெப்சைட்டில் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா, அவங்க வீடியோ, அவங்க அவங்க சேனலில் போட்ட வீடியோ, அவங்க சேனல் கண்டென்ட் இது மட்டும் தான் இருக்கும். அது மூலியமாவும் அவங்க சப்ஸ்கிரைப் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க, வியூஸ் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. சில பேர் அதில் ஆட் வச்சு, அந்த ஆட் மூலியமா மணியும் ஏர்ன் பண்ணுறாங்க. ஸோ அதை பற்றி தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது குரோம் பேஜ் போய்க்கோங்க. நான் இப்போ என் சேனல் ஒரு சின்ன டெமோ காட்டுறேன், அந்த வெப்சைட் எப்படி இருக்குன்னு. இது டெஸ்க்டாப் சைடில் கூட வச்சுக்கலாம். உங்களுக்கு ஃபோனில் வேணுமா, டேப்பில் வேணுமா, லேப்டாப் வேணுமா, எப்படி வேணுமோ அப்படி கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே என் சேனல் யூஸ் மீன் நேம் வந்துருச்சு. டிஸ்கிரிப்ஷனு நீங்கள் இங்கே என்ன வேணுமோ எழுதிக்கலாம். சப்ஸ்கிரைப் பட்டனு, இந்த சப்ஸ்கிரைப் கிளிக் பண்ணால் என் சேனலுக்கு போகும். இங்கே பாருங்கள், என் சேனலுக்கு போயிடுச்சா. இப்போ என் வீடியோ, இப்போது என் வாட்ஸ்அப் குரூப் இருந்தாலும் இங்கே இருக்கு பாருங்கள், வாட்ஸ்அப் குரூப்புன்னு இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணாலும் என் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ என் வீடியோ இங்கே இங்கே ப்ளே ஆனாலும், என் வீடியோ இங்கே ப்ளே ஆனாலும் எனக்கு வியூஸ் கிடைக்கும், வாட்ச் ஹவர்ஸும் இங்கே ஏறும் நண்பா. இதில் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் ஆகும் எனக்கு அங்கேயும். இங்கே பாருங்கள், தானாகவே இந்த பிக்சர் மாறும் பாருங்கள். இப்போ யூடியூப்னு இருக்கா, தானாகவே மாறும் பாருங்கள். ஒரு 2 செகண்ட் வெயிட் பண்ணால் மாறும். மாறிடுச்சு பாருங்கள். அதே மாதிரி தான் இது. இப்போ நான் என் சேனலில் போட்டிருக்க வீடியோ எல்லாத்தையும் இதில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். டு நாட் கிளிக்குன்னு இருக்குது பாருங்கள். இங்கேயும் நான் சப்ஸ்கிரைப் பட்டன் தான் வச்சுருக்கேன். இதை கிளிக் பண்ணோன்னே என் சேனலுக்கு தான் போகும். என் வீடியோ எல்லாமே இங்கே போஸ்ட் பண்ணியிருக்கேன். என் இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணணும்னா என் இன்ஸ்டாகிராமு, வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கு, யூடியூப்பு, அடுத்து சப்ஸ்கிரைபு, இப்படி வச்சுருக்கேன் எல்லாமே. மை சேனல் லொக்கேஷன் கூட வச்சுருக்கேன். நான் தமிழ்நாடு. நீங்கள் அது மாதிரி எது வச்சுருக்கீங்களோ அப்படி வச்சுக்கலாம். இந்த மேப் பெருசாக வச்சுக்கலாம். உங்களுக்கு எப்படிலாம் வேணுமோ அப்படிலாம் டிசைட் பண்ணிக்கலாம். சரிங்களா நண்பா. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கும் முன்னாடி ஒரு சூப்பரான சேனலை பற்றி பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க. இந்த சேனல் தான் நண்பா. இந்த சேனல் பேர் பார்த்தீங்கன்னா ட்ரெண்டட் ரிங்டோன். இதில் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் போடுறாங்க. அப்புறம் ஹாலிவுட் மூவிஸ்லேருந்து தமிழ் மூவிஸ் வரைக்கும், பாலிவுட் வரைக்குமே ரிங்டோன்ஸ், அதாவது நீங்கள் எந்த மூவியில் ரிங்டோன் எடுக்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா சர்ச் பண்ணால் கண்டிப்பாக இருக்கும். ஸோ டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. மாஸ்க் காட்டுங்க. அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் பட்டனே ஆள் வச்சுக்கோங்க. அப்போ தான் அவங்க போடக்கூடிய வீடியோவில் நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு வரும். இப்போ வாங்க நம்ம எப்படி வெப்சைட் க்ரியேட் பண்ணுறது, யூடியூப் சேனலுக்கு எப்படி வெப்சைட் க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. வெப்சைட் க்ரியேட் பண்ணுறது இப்போ சொல்லித்தரேன் நண்பா. கூகுள் போய்க்கோங்க. இப்போது யூடியூபர்ஸ்க்கு மட்டும் இல்லை, யூஸ் பண்ணலாம். ஏன்னா இதுலேயும் வெப்சைட் க்ரியேட் பண்ணாலும் அவங்களும் சம்பாதிக்கிறாங்க, நிறைய பேர் சம்பாதிக்கிறாங்க இதுலேயும். கூகுள் போய்க்கோங்க. GOOG கூகுள். நான் அப்படியே நான் டைப் பண்ணுறது நீங்களும் டைப் பண்ணிக்கோங்க. கூகுள் சைட்ஸ்னு டைப் பண்ணிக்கோங்க. சர்ச் கொடுங்க. இங்கே கீழே ரெண்டாவதாக இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோன்னே இப்படி வந்துடும். உங்கள்கிட்ட லேப் இருந்தால் இன்னும் பெனிஃபிட்டாக இருக்கும் நண்பா. சரிங்களா, இப்படி வந்துடும். இதை 3 டாட் கிளிக் பண்ணிக்கோங்க. டெஸ்க்டாப் சைடுன்னு இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ டெஸ்க்டாப் சைடு கிளிக் பண்ணோன்னே இப்படி தான் நண்பா வரும். இதில் நான் ஏற்கனவே 3 க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். அதான் இது இது. இப்போ நீங்கள் ஒரு டைம் க்ரியேட் பண்ணிகிட்டே இருக்கீங்க, திடீர்னு ஒர்க் வருது, நீங்கள் அப்படியே வெளியே போகிறீங்கன்னா வச்சுக்கோங்களேன், அது ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஆகி தான் இருக்கும். பாருங்கள், இவ்வளோ தான் நண்பா. இதில் என்ன சேஞ்சஸ் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ கொஞ்சம் லாங்காக தான் இருக்கும். இதுக்கு நான் சாப்டர் ஓப்பன் பண்ணியிருக்கேன். கீழே பார்த்தீங்கன்னா அந்த சாப்டருக்கு ஓப்பன் பண்ணியிருக்கேன். அதை கிளிக் பண்ணிக்கி நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணி பார்க்கலாம். இதில் இவ்வளோ ஆப்ஷன் இருக்குது. இந்த ஆப்ஷன் எல்லாத்தையுமே சொல்லித்தரேன். இங்கே மேலே இவ்வளோ ஆப்ஷன் இருக்குது. இது எல்லாத்தையும் சொல்லித்தரேன். பார்த்துங்க, ஃபுல் டுட்டோரியல் நான் சொல்லித்தரேன். இப்போது எப்படி சப்ஸ்கிரைப் பட்டன் ஆட் பண்ணுறது எல்லாத்தையும், நம்ம மேப்பு எல்லாத்தையும் சொல்லித்தரேன் நண்பா. இப்போ வாங்க, நான் ஃபஸ்ட்லேருந்து எப்படி ஒரு வெப்சைட் க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பேக் வாங்க. உங்களுக்கு வேணும்னா இங்கேயே இருக்குது ஹெல்ப் சென்டர், ஈவெண்ட்டு, இந்த மாதிரி இங்கே இருக்குது. நீங்கள் இங்கே இருக்கிறது கூட கிளிக் பண்ணி வச்சுக்கலாம். நான் உங்களுக்கு புதுசாகவே க்ரியேட் பண்ணி காட்டுறேன். அது உங்கள் இஷ்டம், நீங்கள் கிளிக் பண்ணதான் கிளிக் பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த கூகுள் சைட்ஸோட லிங்க் வந்து வெப்சைட்டுன்னு போட்டு கீழே கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணால் கூட இப்படி தான் வரும். டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. எடுத்த உடனே இப்படி தான் நண்பா வரும். நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா தயவு செஞ்சு வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். சாப்டர் ஓப்பன் பண்ணியிருக்கேன், வேணால் சாப்டர் யூஸ் பண்ணி பாருங்கள். இப்போது டைட்டில், யுவர் பேஜ் டைட்டில்னு இருக்குது இல்லையா, இதில் போய்ட்டு உங்கள் சேனல் என்னவோ
இதை கிளிக் பண்ண உடனே இந்த பென்சில் சிம்பிள் இருக்கும். ஜூம் பண்ணியே காட்டுறேன். பென்சில் சிம்பிள் இருக்கும், கிளிக் பண்ணிக்கோங்க. டைட்டில் இருக்குது பார்த்தீங்களா, இதை எரேஸ் பண்ணிக்கோங்க. இப்போது என் சேனல் நேம் யூஸ் மீயா, அதனால் யூஸ்ன்னு சேவ் பண்ணிட்டேன் டைட்டிலு. உங்கள் சேனல் நேம் என்னவோ அதை இதில் போட்டு சேவ் பண்ணிக்கோங்க. இப்போது அடுத்து என்ன பார்க்க போகிறோன்னா, சேனல் இமேஜ் இருக்குது இல்லையா, அதுக்கு முன்னாடி இதே பார்த்துரும். ஹெட்டர் டைப் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். லேன் பேனர் பெருசாகும், டைட்டில் ஒன்லி சின்னதாக இருக்கும், கவர் இங்கே பாருங்கள். உங்கள் டைட்டில் அதாவது பேனருக்கு எப்படி வேணுமோ அப்படி வச்சுக்கலாம். நீங்கள் எதை பற்றி வீடியோலாம் எது சம்மந்தமாக வெப்சைட் க்ரியேட் பண்ணுறீங்களோ அப்படி வச்சுக்கோங்க. நான் பேனர்னே வச்சுக்கிறேன், ஓகேவா. அடுத்து என்டர் எஸ் சைட்ஸ் நேம். இப்போ இதுக்கு உங்கள் யூடியூப்பில் எதை பற்றி வீடியோ போடுறீங்களோ அப்படியே ஷார்ட்ஸாக அப்படியே வச்சுக்கோங்க. இப்போ நான் யூடியூப் பற்றி போடுறேன்னா அதனால் யூடியூப் டிப்ஸ் தமிழ் அப்படின்னு போட்டுக்கிறேன். லோகோ, உங்கள் சேனல் லோகோ ஆட் பண்ணிக்கோங்க. இந்த லோகோ கிளிக் பண்ண உடனே இப்படி வரும். இருங்க நண்பா, ஆட் லோகோ, இதை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண உடனே இப்படி வந்துடும். இதில் அப்லோடுன்னு இருக்குது இல்லையா, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே இப்படி வரும் நண்பா. எனக்கு டவர் ப்ராப்ளமாக இருக்குது, வெயிட் பண்ணுங்கள். இந்த ப்ரௌசர்னு இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்கள் கேலரி ஓப்பன் ஆகிடும். என் சேனல் லோகோ இங்கே இருக்குது, இதை கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா என் சேனல் லோகோ அங்கே மேலே வந்துருச்சு பாருங்கள். யூடியூப் டிப்ஸ் தமிழ் பக்கத்தில் லோகோன்னு வந்துருச்சு. திரும்பி மாற்றினாலும் எடிட் லோகோ கொடுத்து மாற்றிக்கலாம். இப்போது இங்கே சேஞ்ச் இமேஜ் இருக்குது பாருங்கள் நண்பா, அந்த சேஞ்ச் இமேஜை கிளிக் பண்ணுங்கள். செலக்ட் இமேஜின்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிங்கன்னா ரெண்டுத்தையும் கிளிக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். செலக்ட் இமேஜ் ஃப்ரம் கேலரி அப்படின்னு இருக்குது பாருங்கள். இதில் உங்களுக்கு எந்த இமேஜ் வேணுமோ அந்த இமேஜ் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ சப்போஸ் இந்த லேப்டாப் அண்ட் டீ கப் இருக்குல்ல, இதை நான் கிளிக் பண்ணி இங்கே கீழே செலக்ட் கொடுக்குறேன். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த லேப்டாப் வந்து அந்த டீ கப் வந்துருச்சு பாருங்கள், சேனல் நேம் வந்துருச்சு, ஓகேவா. இந்த மாதிரி செலக்ட் பண்ணிக்கலாம். அடுத்து அப்லோடர்னு இருக்குல்ல, இது வந்து உங்கள் கேலரிக்கு போகும். நீங்கள் இப்படி போயிட்டு உங்களுக்கு எந்த இமேஜ் வேணுமோ அதை சூஸ் பண்ணிக்கலாம் நண்பா. இப்போது சேனல் டைட்டில் வச்சாச்சு, பேக்ரவுண்ட் இமேஜ் மாற்றியாச்சு, யூடியூப் டிப்ஸ்ன்னு போட்டாச்சு, சேனல் லோகோவும் வச்சாச்சு. இப்போ அடுத்து என்ன பார்க்க போகிறோன்னா, சேனல் டிஸ்கிரிப்ஷன் எழுதுவாங்க இல்லையா, உங்கள் சேனல் எதை பற்றி போடுறீங்க, நான் இதை பற்றி தான் போடுறேன், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்னு டிஸ்கிரிப்ஷன் எழுதுவீங்க இல்லையா, அதை எப்படி எழுதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த டெக்ஸ்ட் பாக்ஸுன்னு இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ண உடனே இந்த இடத்துல இந்த மாதிரி டேபிள் வந்துடும். இதில் பென்சில் சிம்பிள் கிளிக் பண்ணிக்கோங்க. நார்மல் டெக்ஸ்ட்டா இல்லை டைட்டிலா உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி டைப் பண்ணிக்கோங்க. இப்போ சேனல் பேர் ஏதோ ஒன்று நான் டைப் பண்ணிக்கிறேன். அப்புறம் நீங்கள் அதுமாதிரி லாங்காக கூட டைப் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கு ஃபோன்ட்டு எப்படி வேணுமோ உங்களுக்கு மாற்றிக்கலாம். அதுமாதிரி சைஸும் மாற்றிக்கலாம். பாருங்கள் கலர் மாறிடுச்சா. இப்போது இந்த மாதிரி தான் நண்பா இதை யூஸ் பண்ணணும். இப்போ இதே கீழே எனக்கு வரணும்னா இதுக்கு கலர் பேக்ரவுண்ட் கலர் வைக்கலாம். இதே கீழே வரணும்னா இந்த காப்பி இருக்கிற பாக்ஸாக அதை கிளிக் பண்ணிங்கன்னா எத்தனை வேணால் நீங்கள் கொண்டு போகலாம். அந்த குப்பை தொட்டி தொட்டிங்கன்னா டெலிட் ஆகிடும். இப்போது மேலே அந்த கலர் சிம்பிள் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு எக்ஸ்பிரஷன் கொடுத்தா பின்னாடி பேக்ரவுண்ட் வந்துடும். இல்லை எனக்கு பேக்ரவுண்டில் இமேஜ் வைக்கணுனாலும் அப்லோட் கொடுத்தீங்கன்னா உங்கள் கேலரியில் இருக்க இமேஜ் காட்டும். செலக்ட் இமேஜ் கொடுத்தீங்கன்னா சிஸ்டத்துலேயே, அதாவது இந்த வெப்சைட்லேயே இருக்கும் நண்பா, அது காட்டும். இப்போ நான் அந்த பட்டன் மாரி இருக்குது, அதை கொடுத்து செலக்ட் பண்ணுறேன். இதோ வந்துருச்சு நண்பா, பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி உங்களுக்கு கொடுத்துக்கலாம். இப்போ அடுத்து அதை கொடுத்துக்கிறீங்களா. இதுக்கு அடுத்து என்ன பண்ண போகிறேன்னா, அடுத்து நீங்கள் இமேஜ் ஆட் பண்ணுறதா இருந்தாலும் இந்த இடத்த இமேஜின்னு இருக்குது பார்த்தியா, இருக்குங்க இல்லையா, இதை கிளிக் பண்ணி இமேஜ் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து எம்பெடட்னா இப்போது எல்லோரும் நீங்கள் கோடிங்ஸ் போட்டு HTML கோடிங்ஸ் போட்டும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கம்ப்யூட்டர் ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் HTML கோடிங் போட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து ட்ரைவ், இதுனா உங்கள் கூகுள் ட்ரைவில் சேவ் ஆகிருக்கும் இல்லையா, நீங்கள் இமேஜ் வச்சு இருந்திருப்பீங்க இல்லையா, அதுலேருந்து இதில் எடுத்துக்கலாம். அடுத்து லேஅவுட் நண்பா, நான் உங்களுக்கு 4 விதமான லேஅவுட் இருக்குது, ஒரு லேஅவுட்டும் காட்டுறேன். யூடியூப் கிளிக் பண்ணிக்கோங்க. அது லேஅவுட் கிளிக் பண்ணோன்னே யூடியூப்ன்றது இதை கிளிக் பண்ணிக்கோங்க.
அப்லோடட் இந்த வீடியோ சர்ச்சுன்னு இருக்கு இல்லையா, இதில் போய்ட்டு உங்கள் சேனல் நேம் போடுங்க. இப்போ என் சேனல் நேம் யூஸ் மீ அப்படின்னு போடுறேன்னா, சர்ச் கொடுக்குறேன்னா அது வராது. ஏன்னா எனக்கு தெரியும். இந்த அப்லோடட் இருக்குல்ல, அதில் போய் பார்த்தா தான் தெரியும். சரிங்களா? அப்லோடில் போய்ட்டு இப்போது நான் என் வீடியோ இங்கே இருக்கு பாருங்கள். ஃப்ரீ ப்ரொமோஷன் நேற்று போட்டேன் இல்லையா, அந்த வீடியோ இங்கே இருக்குது. கிளிக் பண்ணி செலக்ட் கொடுக்குறேன். செலக்ட் ஆகிடுச்சு நண்பா. இப்போ கிளிக் டெக்ஸ்ட்டுன்னு இருக்கு இல்லையா, இதில் நான் இது எழுதிக்கிறேன். டைட்டில் கொடுத்துக்கலாம். இதுக்கும் டிஸ்கிரிப்ஷன் மாதிரி நீங்கள் கொடுத்துக்கலாம். இது வேணானாலும் அந்த குப்பை தொட்டிகிட்ட டெலிட் ஆகிடும். இப்போது இதை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இந்த இதை பாருங்கள், ஆன் பண்ணால் இங்கே ஒரு ஏரோ மார்க் மாதிரி வருது பாருங்கள். தெரியுதா? டிஃப்ரெண்ட் தெரியுதா? அதனால் அந்த ஏரோ மார்க் இருக்கட்டும், ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த மாதிரி இப்படியா சிம்பிள் ஆட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துக்கு ஒரு வீடியோ இருக்கிற மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் இங்கே பாருங்கள், இப்படி இந்தாண்ட பெருசாக இருக்க வீடியோ, இந்தாண்ட சின்னதாக இருக்கும், இந்தாண்ட சின்னதாக இருக்க மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். இந்தாண்டு இப்படி 2 ஆட் பண்ணிக்கலாம் வீடியோவை. இந்த மாதிரி 2 ஆட் பண்ணிக்கலாம் நண்பா. உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி வீடியோ ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது அடுத்து நடுவில் ஒரு லைன் வரும் நண்பா. இது பார்த்தீங்கன்னா இது பாருங்கள், இதை கிளிக் பண்ணுறேன். கொலாப்ஸ் டெக்ஸ்ட். நம்ம இங்கே ஏதாச்சும் வேணும்னா கம்யூனிட்டி டேப் மேலே அண்டர்லைன் பண்ணி காட்டும் நண்பா. இங்கே நான் டைப் பண்ணுறேன் பாருங்கள். அவ்வளோ நான் ஏதாச்சும் டைப் பண்ணிட்டேன். இப்போ அதை எடுத்து விட்டுட்டேன். அடுத்து டேபிள் கண்டென்ட். அங்கே பாருங்கள், டேபிளாக வந்துருச்சு பாருங்கள். நான் இங்கே கீழே டைப் பண்ணதும் இந்த இடத்த பட்டன் கிளிக் பண்ணுறேன் இல்லையா, இங்கே டைப் பண்ணதும் அங்கே வந்துருச்சு பாருங்கள், பாதியா. அதான் நண்பா அது. அடுத்து இமேஜ் கோரல் இப்படி இருக்கு இல்லையா, இமேஜ் கோரல் கிளிக் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்லோடட் இமேஜ் கொடுங்க. ப்ரௌசிங் கொடுத்துக்கோங்க. இப்போது நான் ஒரு 3 இமேஜ் கிளிக் பண்ணிக்கிறேன். இது ஒன்று. அப்லோடட் இமேஜ், எத்தனை இமேஜ் வேணாலும் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். நான் இப்போ இந்த ஃப்ரீ ப்ரொமோஷன் இமேஜு. எதுக்குடா தேவையில்லாமல் இமேஜ் செலக்ட் பண்ணுற அப்படின்னு தானே கேட்குறீங்க. இருங்க சொல்கிறேன். திரும்பவும் இது இன்னொன்றே ஒன்று நண்பா. அப்லோடட் இமேஜு, ப்ரௌசர், என் சேனல் இது. அவ்வளோதான் நண்பா. இப்படி கொடுத்து இன்சர்ட் கொடுத்துருங்க. கொடுத்துட்டிங்கன்னா இப்போ நல்லா இங்கே கீழே பாருங்கள் 4 டாட் தெரியுதா. நீங்கள் உங்கள் பேஜ் வீடியோ அதை யாராச்சும் உங்கள் சேனல் லிங்க் கிளிக் பண்ணக்குள்ள ஆட்டோமேட்டிக்காக அந்த இமேஜ் நவுந்துக்கிட்டே இருக்கும். ஓகேவா? இப்போ இந்த ஒன்று சொல்ல மறந்துட்டு நண்பா, இமேஜ் பின்னாடியும் பேக்ரவுண்ட் கலர் கொடுத்துக்கலாம். செலக்ட்டு, சாரி நண்பா, அப்லோடுன்ட்டு அந்த மாதிரி இமேஜ் இல்லை. இமேஜு, செலக்ட் இமேஜ். செலக்ட் பாருங்கள், பின்னாடி பேக்ரவுண்ட் வந்துருச்சு. அந்த மாதிரி இந்த வீடியோவுக்கும் அந்த மாதிரி கொடுத்துருக்கலாம் நண்பா. இமேஜ், செலக்ட் இமேஜ், எந்த இமேஜ் வேணாலும் கொடுத்துக்கோங்க. அப்படின்னா உங்கள்கிட்ட கேலரியில் இருந்தாலும் நீங்கள் எடுத்து அந்த இமேஜை கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி கலர்ஃபுல்லாக கொடுத்தா நமக்கு வெப்சைட் பார்க்க இன்னும் சூப்பராக இருக்கும் நண்பா. இப்போ இதான் நண்பா மெயின் இதே, சப்ஸ்கிரைப் பட்டன் ஆட் பண்ணுறது. பட்டன் இருக்குது இல்லையா, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. லேப்பில் யூஸ் பண்ணால் இன்னும் சூப்பராக இருக்கும் நண்பா. இந்த இடத்த சப்ஸ்கிரைப்னு போட்டுக்கோங்க. உங்கள் சேனல் லிங்க்கு இங்கே பேஸ்ட் பண்ணுங்கள். என் சேனல் லிங்க்கு இன்சர்ட்னு கொடுத்துட்டுன்னா இங்கே பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இங்கே கீழே வந்துருச்சு. இதை கொஞ்சம் இழுத்து விட்டுக்கோங்க. சப்ஸ்கிரைபர் இப்படி இழுத்து விட்டுக்கோங்க. இது உங்களுக்கு எப்படி வேணுமோ தூக்கி சென்டராக கூட வச்சுக்கோங்க.
அடுத்து இன்ஸ்டாகிராம், டெலகிராம் பட்டன்லாம் அது எப்படி வைக்கணும்னு பார்க்கணுன்னா பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இன்ஸ்டாகிராம் போட்டுக்கோங்க. லிங்க்கில் பார்த்தீங்கன்னா உங்கள் இன்ஸ்டாகிராம் லிங்க் வைங்க. என்னோடய இன்ஸ்டாகிராம் லிங்க் www.instagram. அப்படியே என் பேஜும் ஃபாலோ பண்ணிக்கோங்க இன்ஸ்டாகிராம். அதை தூக்கி உங்களுக்கு எங்கே வைக்கணுமோ அந்த மாதிரி வச்சுக்கோங்க இன்ஸ்டாகிராமு. முடிஞ்ச அளவுக்கு இந்த பட்டனில் சப்ஸ்கிரைப்லாம் வைக்காதீங்க. டு நாட் கிளிக் அப்படின்னு வைங்க. டோன்ட் கிளிக் இப்படி வச்சுட்டு உங்கள் சேனல் லிங்க் வைங்க. அப்போ தான் நம்ம எதை சொல்கிறோமோ, எதை செய்யக்கூடாதுன்னு சொல்கிறோமோ அதை தான் எல்லாருமே செய்வாங்க. ஸோ அதனால் அப்படி வச்சா உங்களுக்கு இன்னும் அதை கிளிக் பண்ணுவாங்க, சப்ஸ்கிரைப் வந்துடும். சரிங்களா? இப்படி வச்சுக்கோங்க நண்பா. ஃபஸ்ட்டு இருங்க நம்ம பேஜை இப்படி இருக்கா நண்பா. அடுத்து மேப் நண்பா. மேப் கிளிக் பண்ணிட்டேன். கிளிக் பண்ணோடனே இப்படி வந்துடும் நண்பா. இந்த இடத்துல என்டர் ஏ லொக்கேஷன் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு தமிழ்நாடு, இந்தியா அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள். சேட்டிலைட் காட்டுது, இந்த இடத்துல மேப்பை கிளிக் பண்ணிக்கோங்க. இது நம்ம ஃபஸ்ட்லேருந்து வைக்கிறேன், கொஞ்சம் பட்டன் கைப்பற்றுச்சு. மேப்பை கிளிக் பண்ணிக்கோங்க. தமிழ்நாடு, இந்தியா அப்படின்னு கிளிக் பண்ணியாச்சு. ஸ்ட்ரெயிட்டாக மேப் அங்கே கொண்டு போயிடும் நம்மளை. இங்கே தெரியுது பாருங்கள் இந்தியான்னு. இப்படி வச்சு செலக்ட் கொடுத்துருங்க. செலக்ட் கொடுத்த உடனே மேப் இங்கே வந்துடும். நீங்கள் அதை எப்படி வேணாலும் வச்சுக்கலாம், பெருசாக கூட எடுத்துக்கலாம் லொக்கேஷன். இந்த ப்ளஸ்ஸை நம்ம வெப்சைட் பப்ளிஷ் பண்ணோடனே இந்த ப்ளஸ்ஸை தொட்டிங்கன்னா பப்ளிஷ் ஆகிடும் நண்பா. ஜூம் பண்ணுவோம் நண்பா. இப்போது அடுத்து மேப்பு, உங்கள்கிட்ட டாக்குமெண்ட்டு, ஸ்லைடு எதாக இருந்தாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பிடிஎஃப்லாம் வச்சுருப்பீங்க, நம்ம வெப்பில் போனால் இந்த வெப்பில் போனால் பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு இருக்கும் இல்லையா. உங்கள்கிட்ட பிடிஎஃப் இருந்தால் அந்த பிடிஎஃப் இதில் வச்சுக்கலாம், ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் நம்ம ஆட் பண்ணிட்டாச்சா. அடுத்த பேஜ் போகலாம். என்கிட்ட ஒன்றும் இல்லை, நீங்கள் ஏதாச்சும் வச்சுருந்தீங்கன்னா இருந்து எடுத்துக்கலாம். தீம் ஒரு தீம் நண்பா. இது பாருங்கள், இப்போ மேலே யூடியூப் டிப்ஸ்னு நீல கலர் ப்ளூ கலரில் ஆகிடுச்சு. இந்த கோடு மேலே 2 கோடு விழுந்திருக்கு. அதே நேரத்தில் ரெட் கலர் வச்சா மேலே ரெட் கலரில் வந்திருக்கு. கீழே சப்ஸ்கிரைப் பட்டன்லாம் ரெட் கலரில் வந்திருக்கு. இந்த மாதிரி உங்களுக்கு என்ன தீம் வேணுமோ. இப்போ பாருங்கள், இந்த யூஸ் கீழே டேஷ் வந்துடுச்சு. ஹேண்ட் ரைட்டிங்லாம் மாறிடுச்சு. இதுக்கு கலர் கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம் நண்பா. நீங்கள் இந்த மாதிரி ஏகப்பட்ட வெர்ஷன் இருக்குது. இந்த லாஸ்ட்டில் எட்ஜு தொட்டிங்கன்னா ஜூம் பண்ணி காட்டுறேன். இந்த லாஸ்ட்டில் எட்ஜு தொட்டிங்கன்னா ரெட் கலர் காட்டும். அப்படியே இங்கே ரெட் வந்துடும் நண்பா. இப்போது மேலே இருக்க செட்டிங் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு முன்னாடி இதை பார்க்கலாம். அதாவது இங்கே மேலே இவங்க ஜூம் பண்ணி காட்டுறேன். இந்த ஆப்ஷன் ஏரோ மார்க் பக்கத்தில் ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணால் இப்படி வந்துடும். இது வந்து லேப்டாப்பில் பார்த்தா அப்படி இருக்கும் நண்பா. அடுத்து இங்கே கீழே ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், இதை கிளிக் பண்ணால் ஃபோனில், அதாவது டேபு, இந்த ஐபேடு இந்த பெருசாக இருக்கும் இல்லையா, அந்த ஸ்க்ரீனில் இப்படி இருக்கும். எந்த ஸ்க்ரீனாக இருந்தாலும் இந்த வெப்சைட் வந்து கன்ஃபார்ம் ஒர்க் அவுட் ஆகிடும் நண்பா. அடுத்து ஃபோனில் பார்த்தா இப்படி வந்துடும். அடுத்து இப்படி வந்துடும் நண்பா. இன்றைக்கி கீழே இன்ட் இருக்குது பாருங்கள், இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது இது எப்படிடா பப்ளிஷ் பண்ணுறது, எல்லாம் ஃபிட் பண்ணியாச்சு, சரி எல்லாம் வச்சாச்சு, இது எப்படி பப்ளிஷ் பண்ணுறதுன்னு தானே கேட்குறீங்க. பப்ளிஷ்ன்னு இருக்கு இல்லையா, பப்ளிஷை கிளிக் பண்ணிக்கோங்க. கஸ்டம் டொமைன் வேணுன்னா நீங்கள் பைசா கொடுத்து தான் வாங்கணும்.
கஸ்டம் டொமைன் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுத்தா www. உங்கள் சேனல் நேம் வைக்கணும். ஆனால் அது பைசா கொடுத்து தான் வாங்கணும். ஸோ இப்போ இங்கே என் சேனல் நேம் யூஸ் மீ போட்டாச்சா. ஏற்கனவே ஒரு யூஸ் மீன் ஒன்று இருக்குது, ஆல்ரெடி பி டேக்கன் இருக்குது. அப்போது உங்கள் சேனல் நேம் போடுங்க. வரலைன்னா ஒரு நம்பர் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு உங்கள் சேனலை யாரெல்லாம் இந்த அதாவது உங்கள் சேனலில் இந்த வெப்சைட்டை யார் மட்டும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் இந்த மேனேஜ் கொடுத்து எனி1 மேனேஜ் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்த யார் பார்க்கணுமோ அதை மட்டும் வச்சுக்கலாம். அடுத்து சர்ச் செட்டிங் இருக்குது பாருங்கள், அது என்ன எனக்கு சரியாக தெரியல நண்பா, அதனால் அதை விட்டுடலாம். அடுத்து பப்ளிஷ் கிளிக் பண்ணிக்கோங்க. பப்ளிஷ் ஆகிடும். பப்ளிஷ் ஆன உடனே இந்த இடத்து பப்ளிஷ் பக்கத்தில் ஒரு டவுன் ஏரோ மார்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. வியூ பப்ளிக் சைட்ஸ் இருக்குல்லையே, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம சேனலில் பண்ணோம் இல்லையா, வந்துருச்சு பாருங்கள். லொக்கேஷன் வந்துருச்சு, கீழே இப்படி வந்துருச்சு. இப்போது நான் டெஸ்க்டாப் சைட்லேருந்தா எடுத்துட்டேன். எடுத்த உடனே இப்படி இருக்கு பார்த்துக்கோங்க. அதே டெஸ்க்டாப் சைடில் வச்சு பார்க்குறேன் பாருங்கள். டெஸ்க்டாப் சைடில் வச்சு மேலே யூஸ்ன்னு நம்ம டைப் பண்ணதுனால சேனல் லோகோ எல்லாமே வந்துருச்சு நண்பா. இதில் என்ன பண்ணணும்னா இதுக்கு 3 டாட் கிளிக் பண்ணிக்கோங்க. ஷேர் அப்படின்னு போட்டு அடுத்து பக்கத்தில் வாட்ஸ்அப் இருந்துச்சு இல்லையா, இதோ ஷேர் கிளிக் பண்ணி அந்த வாட்ஸ்அப் இருக்கு இல்லையா, உங்களுக்கு யார் கிளிக் பண்ணணுமோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா சரி, நான் உங்களுக்கு டெலகிராமில் காட்டுறேன் நண்பா. கிளிக் பண்ணியாச்சு. கிளிக் பண்ணிவிட்டு நம்ம டெலகிராம் குரூப்பில் இன்னும் யார் பேர் நிறைய பேர் ஜாயின் பண்ணாமல் இருக்கீங்க. நம்ம டெலகிராம் குரூப் பேர் யூஸ் மீ சென்டுன்னு கொடுத்தாச்சா. இதை அப்படியே அழுத்தி பிடிச்சிக்கோங்க. காப்பின்னு வரும், அந்த காப்பியை கிளிக் பண்ணிக்கோங்க. யாருக்காச்சும் சென்ட் பண்ணணுன்னா உங்கள் வெப்சைட் லிங்க் சென்ட் பண்ணால் அந்த லிங்க்கை சென்ட் பண்ணுங்கள், போதும் நண்பா, உங்களுக்கு வந்துடும். நீங்கள் இது மாதிரி வீடியோ ஆட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு இதனால நிறைய பெனிஃபிட் இருக்கும். உங்களுக்கு சப்ஸ்கிரைப் இன்க்ரீஸ் ஆகும். ஏதோ ப்ராடக்ட் சேல் பண்ணாலும் இந்த மாதிரி வெப்சைட் யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க, ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பெல் பட்டன் ஆல் வச்சுக்கோங்க. அப்போ நம்ம போடக்கூடிய நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நண்பா.